1942 இந்த காலகட்டத்தில நாசி படைகள் முன்னேறக்கூடிய காலம் அது. அதான் இந்த சப்ரோசேஷியா பகுதி வரைக்குள்ள வந்துட்டாங்க. சோவியத் யூனியன்ல அடிக்க ஆரம்பிச்சு, மிக வேகமா முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் அது. அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்ரோசேஷியாலாம் வந்து அ ஜெர்மனோட கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. அப்படி வர்றது அப்படின்னு தெரியும்போது, ரஷ்ய படைகள் அதாவது சோவியத் யூனியன் படைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதோட டர்பைன்ஸ செயலிழக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா ஒரு வேலைய செஞ்சாங்க. அந்த டர்பைன்ஸ்க்கு போகக்கூடிய லூப்ரிகேஷன மட்டும் ஆஃப் பண்ணிருவாங்க. ஸோ அப்படி ஆஃப் பண்றதுனால ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒருத்தர் இருந்தா போதும் அத பண்ணிடலாம். ஸோ அப்படி ஆஃப் பண்றதுனால என்ன நடக்கும்னா, அந்த லூப்ரிகேஷன் அந்த காத்தாடி சுத்துது இல்லையா? அந்த டர்பைன்ஸ்க்கு வந்து போகணும். அப்படி இல்ல அப்படின்னா அது ரொம்ப சூடாகும். சூடாகி வெடிச்சிருச்சுன்னா, ஸ்கிராப் மெட்டலுக்கு தான் போடணும். அதாவது ஏதாவது பழைய பேரிச்சம்பழத்துக்கு தான் போடுற மாரி ஆயி போயிரும். சுத்த வேஸ்ட்டா மாறிரும். ஸோ அப்படி ஆயிருச்சு அப்படின்னா, அத திருப்பியும் ரிப்பேர் பண்ணி, ரெடி பண்ணி மாட்டுறதுலாம் லேசுப்பட்ட வேலையே கிடையாது. ஸோ அந்த ஒரு அதுவும் ஒரு காரணம். இது போல பவர் பிளான்ட்ல இருந்தெல்லாம் எனர்ஜி புரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, கரண்ட் இருக்காது. கரண்ட் இல்ல அப்படின்னா வின்டர சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். இதனால தான் இதுவும் ஒரு காரணத்தினால நாசி படைகள் தோத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது நடந்தது எப்போ? 1942. இப்போ 2024 இந்த சமயத்துல பாருங்க, இதே போல ரஷ்யா இந்த த்ரிபுஸ்கியா பவர் பிளான்ட்ட தாக்குனாங்க. அதாங்க கீவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட். இந்த பவர் பிளான்ட்ல ரஷ்யா சமீபத்தில மிசைல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ ஓகே. அது திருப்பி பேசி போர் அடிக்கும்ல. இப்ப அந்த பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல டர்பைன்ஸ் மட்டும் அடிச்சு விட்டுருக்காங்க ரஷ்யன்ஸ். ஸோ இது வந்து டர்பைன்ஸ் அடிச்சதுனால மிகப்பெரிய அளவுக்கு சேதமாயிருச்சு. இப்ப அந்த சேதத்த அனலைஸ் பண்றதுக்காக இதே ஜெர்மனில இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து போயிருக்கிறாரு. போய் பார்த்துட்டு அவர் தரப்புலருந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா? எல்லா ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஈயூல உட்காந்து பேசி முடிச்சதுக்கப்புறமா, ஆ சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். "ஏன்பா அந்த டர்பைன் தான உடைஞ்சிருக்கு. மாத்திட்டு போயிட்டா வேலை முடிஞ்சுச்சு." அப்படிங்கிறது போல உங்களுக்கு இருக்கும். இப்ப தான் அந்த ஈயூவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஈயூவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ் அதான் ஜோசப் போரல் அவர்கள் இருக்காரு இல்லையா? அந்த அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது இந்த டர்பைன மாத்துறோம் இல்லையா? அத கம்பேர் பண்ணும்போது பேட்ரியாட்டே சீப்புங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாரு. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஒரு காசு $2 பில்லியன் அமெரிக்க டாலர் வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதுவே சீப்பா இருக்குதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு செலவாகும்? ஸோ அப்படி செலவு பண்ணி அவங்க மாத்துறாங்கனாலும் அப்படின்னாலும், எந்த அளவுக்கு அவங்க காப்பாத்த முடியும்? போர் பெருசாகுது அப்படிங்கும்போது, டர்பைன்ஸ் மட்டும் ஈஸியா உடைச்சு விட்டுருவாங்க. ஸோ அதுவும் இல்லாம உக்ரைனோட பல தெர்மல் பவர் பிளான்ட்ஸ வேஸ்ட் ஆக்கியிருக்காங்க ரஷ்யன்ஸ். இப்படி இருக்கும் சூழ்நிலையில, அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ உக்ரைனோட அதிபர் கிட்ட வந்து பத்திரிக்கையாளர்கள்லாம் கேட்டுருக்காங்க. "ஏங்க நீங்க பவர் பிளான்ட்ட காப்பாத்தல?" அப்படிங்கிறது போல ஜெர்னலிசம் தரப்புலருந்து, இந்த மேற்குலக நாடுகள் தரப்புலருந்துலாம் கேட்டுருக்காங்க. அதுக்கு உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்கள் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிருக்குது. அத பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, "எங்க கிட்ட மிசைல் இல்லைங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லயும் மிசைல் இல்ல." மொத்தம் 11 மிசைல்கள் வந்தது. அதுல 7 நாங்க டவுன் பண்ணோம். 4 மிசைல்கள் விழுந்துருச்சு. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. என்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல. எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறது போல செலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்காரு. ஒண்ணும் இல்லைங்க. ரஷ்யா கிட்ட போங்க. கேளுங்க. சீட்டோட சேர்ந்துக்கோங்க. டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. எல்லா மேட்டர் முடிஞ்சுச்சு. நாளைக்கே உக்ரைன் சேஃப் ஆயிரும். ரஷ்ய வீரர்கள் தோளோட தோள் குடுத்து இந்த டபாய்க்கிற வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. உள்ள இறங்கி வந்து தோளோட தோள் குடுத்து உங்கள காப்பாத்துவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல அப்படின்னு திரும்பவும் பல அனலிஸ்ட் தரப்புலருந்து கருத்துக்கள் வருது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது போல திரும்ப ஒரு அட்வைஸ் நம்மளும் போட்டு கன்டின்யூ பண்ணலாம். இப்ப மேட்டருக்குள்ள வரலாம். இப்போ உங்கள்ல பெரும்பான்மையான நபர்களுக்கு, "என்னப்பா நீ சும்மா அந்த பேண்ட் அடிச்சுட்டாங்கன்றத திருப்பி திருப்பி பேசி போர் அடிச்சுட்டு இருக்க" அப்படிங்கிறது போல உங்களுக்கு ஒண்ணு தோணியிருக்கும். அது என்ன வரலாறுலாம் தூக்கிட்டு வந்து எதுக்குப்பா இப்ப பேசுற அப்படிங்கிறது போல தோணியிருக்கும். சேம் இப்போ உக்ரைன்ல திரும்பவும் வின்டர் வரும். ஸோ அப்படி வின்டர் வரும்போது, உக்ரைன்ல தெர்மல் பவர் பிளான்ட்ஸே இல்ல. தெர்மல் பவர் பிளான்ட்ஸே இல்ல அப்டின்னா, உக்ரைன் வெறச்சே செத்துருவாங்க. உக்ரைனுக்கு எலக்ட்ரிசிட்டியே இருக்காது. அது ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறிரும். உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள காப்பாத்தணும். உக்ரைன காப்பாத்தணும். அதுவும் முக்கியமா உக்ரைனோட கேப்பிட்டலுக்கு புரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் பிளான்ட்டா திரிபுல்ஸ்கியா பவர் பிளான்ட். அந்த பவர் பிளான்ட்ட இழந்துட்டாங்க உக்ரைன். அத ரெடி பண்றது மிக சிரமம். அத ரெடி பண்ணாலும், அடுத்த வின்டருக்குள்ள ரஷ்யா கண்டிப்பா அத போட்டு தள்ளிருவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா, நட்டம் உக்ரைனுக்கு தான். மேற்குலக நாடுகளுக்கு தான். இது முடியவே முடியாது. இதனால ரஷ்யாக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. 1 மேற்குலக நாடுகள் உள்ள வரதா சொன்னாங்க இல்லையா? ஸோ அவங்க உள்ள வந்தாங்கன்னா, வெறச்சே சாக வேண்டியது தான். வேற வழி இல்ல. ஸோ அதனால ட்ரூப்ஸ் உள்ள வர்றதுக்கு விஷயம் எலக்ட்ரிசிட்டி வேணும். அது கிடைக்காது. ஸோ கிடைக்காம ட்ரூப்ஸ் உள்ள வரதுல வாய்ப்பில்ல. பாயிண்ட்டு மேற்குலக நாடுகள் இப்ப உக்ரைனுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா வின்டர் வந்துருச்சு. ரஷ்யா ரெஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அவங்க பின்வாங்க. இவங்க மாஸ்கோ வரைக்கும் போராடினாலும் ரெஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா,
வின்டர் வரும்ல, செத்தடி மாப்ள அவ்வளோதான் அப்படிங்கிறது போல இருக்கும். ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இப்ப எப்படி ரிப்பீட் ஆச்சு, அதே போல ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது போல ஒரு கதை. 2வது ரஷ்யா கெடு குடுத்துட்டாங்க. வின்டர் தான் உன் டைமு. பார்த்துக்க. உயிரோட இருக்கணும்னா வந்து பேசிரு. அப்படி இல்லையா வறட்சி சாவு அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புலருந்து கெடு குடுத்தாச்சு. இப்போ உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஐயா! அப்படின்னு ரஷ்யா கிட்ட போறது. ஏன்னா பிரான்ஸே ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறாங்கன்னா, உக்ரைன் யார்கிட்ட இருந்துங்க வாங்க முடியும்? ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். மேபி அங்கிருந்து ரிட்டர்ன் போய் திரும்பி அங்கிருந்து உள்ள வரலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரஷ்யா கிட்ட தான் ஐயா! அப்படின்னு போய் நிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மேபி இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா இப்ப வரைக்கும் உக்ரைன் வந்து ரஷ்யா கிட்ட அந்த கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈயூக்கு போக வேண்டிய கேஸ்லாம் போறதுக்கு. ஏன்னா அத தான் செக்கா வச்சு ஜெலன்ஸ்கி அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறாரு. 2வது ஒரு மேட்டர் மொபைலைசேஷன். 3வது ஒரு மேட்டர் ரஷ்யாவோட எண்ணெய் கிடங்குகள் அடிக்கிறது. ரஷ்யாவோட எண்ணெய் கிடங்குகள் அடிச்சாருன்னா, உலகத்துல எண்ணெய் தட்டுப்பாடு வரும். எண்ணெய் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா பெட்ரோலோட விலையெல்லாம் ஏறும். இதனால உலக நாடுகள்லாம் பாதிப்படைய ஆரம்பிப்பாங்க. அதனால மேற்குலக நாடுகளும் பாதிப்படைய ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஜெலன்ஸ்கி அவர்கள் மிரட்டி, மிரட்டி மேற்குலக நாடுகள்ட்டருந்து எய்டு வாங்குறாரு. இதுக்கு மேல அது செல்லவே செல்லாது. வின்டர் தான் எண்டு. அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு உக்ரைன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லன்னா காலி. அப்படிங்கிறத இத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. அப்ப உக்ரைன் ஏதாவது செய்யணும் அப்படின்னா, உக்ரைனுக்கு பணம் வேணும். அதாவது இந்த ஆயுதங்கள் ஏதாவது இருந்தா தானே செய்ய முடியும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செக் ரிப்பப்ளிக் கிட்ட இருந்து 1,80,000 செல்கள் குடுத்துருக்காங்களாம். தோராயமா ஒரு நாளைக்கு 30,000 செல்கள் கிட்ட உக்ரைன் தரப்புல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ 1,80,000 போது தோராயமா 2 மாசத்துக்கிட்ட உதவுற மாதிரியான அ ஷெல்கள வந்து செக் ரிப்பப்ளிக் வந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். இன்னும் ஒரு 3,00,000 செல்கள் குடுத்துர்றோம் சீக்கிரமா அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இதே மாரி தான் அமெரிக்கா தரப்புன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இதே போல போயிட்டு இருந்துச்சுன்னா, ரஷ்யா வந்து 1-10 அட்வான்டேஜ் வந்துரும் ஆர்ட்டிலரில அப்படிங்கிறது போல. ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்துருச்சுன்னா, ரஷ்யாவ எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைன்ல ரொம்ப ஓவரா முன்னேறிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச்சர் ட்ரெயினியோட செட்டில்மென்ட்க்கு வெளிய தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆர்ச்சர் ட்ரெயினியோட செட்டில்மென்ட்ல ரஷ்ய வீரர்கள் கால் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இது போல முன்னேற்றம் இருக்கிறனால எய்டு வேணுமா இல்லையா? அதனால தான் அமெரிக்கால பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏங்க ஏதாவது குடுத்துர்லாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட இந்த இன்டெலிஜென்ஸ் தரப்புலலாம் இருப்பாங்க இல்லையா? ஹவுஸ் இன்டெலிஜென்ஸ் அவங்க தரப்புலலாம் ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஆனா ரிபப்ளிகன்ஸ் தரப்புலலாம் மறந்துட்டேன்னு நெனச்சிராதீங்க. இது போல தான். அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அமெரிக்காவோட காங்கிரஸ் சபையில வந்து டெமோக்ராட்ஸ் பேசுனாங்க அப்படின்னா, இஸ்ரேல பத்தி பேசுனாங்க அப்படின்னா, ஓகே. ஆ ஏதாவது பண்றதுன்னா பார்க்கலாம். என்ன பண்ணலான்னு பேசலாம், எல்லாம் பண்ணலாம். உக்ரைன் அப்படின்னா இது மாரி ஆயிருது. ஸோ, அதனால வந்து கொஞ்சம் சிக்கல் தான் இப்போதைக்கு எதுவும் ஆகுற மாரி தெரியல. ஸோ, அங்க இரு தரப்புலயும் மாறி, மாறி பிரச்சனை ஆயிட்டு இருக்கனால, அங்க இருக்கிற ஹவுஸ் ஸ்பீக்கர் இருக்கிறாங்க இல்லையா? அவரு வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரிசைன் பண்ணி தான் அவரு அங்க வந்தாரு. ஜான்சன் அவர்கள் அப்படின்னு நெனைக்கிறேன். மைக் ஜான்சன் நெனைக்கிறேன். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ரிசைன் பண்ணிக்கிறேன் சாமி. அதான் ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க கல்லு கொண்டு எறியிற மாரி அவங்க ஆத்திரப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல பதிலே சொல்லாம உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, நோ. நோ, நோ அப்படிங்கிறது போல இந்த சைடு தெளிவா இருக்காங்க. அதனால இரு தரப்புலயும் மாட்டிட்டு புளிஞ்சு ஜூஸ் புளியறது ஸ்பீக்கர் அவர்களா இருக்கிறாங்க. அதனால, "ஐயா சாமி நானும் ரிசைன் பண்ணிடுறேன். உட்டா போதும் நான் ஓடிடுறேன் அமெரிக்காலருந்து" அப்படிங்கிறது போல முடிவுக்கு வந்துட்டார் போல தெரியுது. ஆனா ரிபப்ளிகன்ஸ் தரப்புலருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, "அட சாமி கொஞ்சம் அமைதியா ரிசைன் பண்றேங்கிறதுல பரவால்ல. நீ இரு. இன்னொரு ஆள் சூஸ் பண்ற வரைக்கும் இரு" அப்படிங்கிறாங்க. "ஐயா நான் இன்னையிலருந்து அவ்வளோதான் ஓடிடுறேன்" அப்படிங்கிறது போல அவரு தரப்புல இருக்கிறாரு. அமெரிக்கா பிளவுபட்டுருச்சு அப்படிங்கிறது தெரியுது. அது இந்த டெமோக்ராட்ஸும், ரிபப்ளிகன்ஸுக்கும் நடுவுல சண்டை, மோதல்கள் இருக்கு. இந்த உக்ரைனுக்கு உதவுறதுல. உதவியெல்லாம் கிடைக்காது இப்போதைக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் மத்த நாடுகள்லாம் உதவுறாங்க. பட் அதெல்லாம் தெளிவா அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். இதோட இந்த பதிவ நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்த கூட நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.